ஆன்மீக தேடல் ஏன் எல்லாருக்கும் வர மாட்டேங்குது அப்படி சொல்லலாமா? எங்கிருந்து வந்தோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஆர்வம் இல்லை. ஒரு மனுஷனாக பிறந்துட்டா நம்ம எங்கேருந்தோ வந்தோம் தானே, எங்கேயோ போகிறோம். இது ஏன் எல்லாருக்கும் இந்த கேள்வி வர மாட்டேங்குது? எல்லாருக்கும் வருது, வராமலாம் போல. இந்த கேள்வி எல்லாருக்கும் வராமலாம் போல. சரியான பதில் கிடைக்கல, சரியான கேள்வி கேட்கறதுக்கு இல்லை பதில் சொல்கிறதுக்கு தகுதியான ஆள் இல்லை. யாருக்கிட்டனா போய் கேட்டாக்கா குழப்பிடுறாங்க. ரெண்டாவது, நம்ம மேலும் மேலும் கேள்வி கேட்டால் நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க. யாருக்குன்னா நம்ம போய் கேள்வி கேட்டோம்னா பதில் சொல்கிறத விட அவமானப்படுத்துறது தான் நிறைய அதிகம். ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு பதில் தெரியல, அதனால் ஏன் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குற, நீ அவமதிக்கிற, கடவுள் இருக்குது, கடவுளால் தான் வந்தோம், நான் கடவுள் இருக்குது அவங்களால் தான் வந்தோன்னா நீங்கள் எப்படி அதை சொல்கிறீங்கன்னு நம்ம கேட்டால் என்ன சொல்லுவாங்க அவங்க? கடவுளால் தான் நம்ம வந்தோம், சரி, அது எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டால், ஏன்னா எனக்கு தெரியும் கடவுளால் தான் வந்தோம், நீ நம்பு, நீ என்ன பண்ணு, நீ நம்பு அப்படின்றாங்க. நம்மளால் இப்போ நம்ப தான் நம்ப முடியாது. கடவுள்னோடனே ஒரு குழப்பம் வந்துச்சு. கடவுள் எப்படி இருப்பார், அவர் எங்கே இருந்தார், கடவுள் எங்கே இருந்துருக்கணும்ல, அவர் எங்கே இருந்தார்? இப்போ எனக்கெல்லாம் அப்படிலாம் இருந்தது. என்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு அந்த மாதிரி கேள்வியெல்லாம் இருந்தது. என்னை கேட்டாக்கா அவங்க நம்ப சொல்லுவாங்க, நாயா அதை போய் எல்லாம் பதில் மாதிரி இருக்கும், புரிஞ்ச மாதிரி கூட இருக்கும். அந்த நேரத்தில் வீட்டுக்கு வந்தால் திரும்ப ஃபஸ்ட்டு அதே கதை தான். இப்போ எங்கேருந்து வந்தோம் நம்ம? இது புரிஞ்சிச்சு நமக்கு. அம்மா அப்பா மட்டும் காரணம் இல்லைன்னு வர புரிஞ்சிச்சு வரோம். நம்ம அறிவு சும்மா கம்மியாக இருந்ததுன்னா அம்மா அப்பானே ஒத்துன்னு போயிட்டுருப்போம். அம்மாலேருந்து வந்து இது ஒரு மேட்ரே இல்லைன்ட்டு உடனே புக்கெல்லாம் போய் படிக்கிறோம், ரஷ்யன் தியரிஸ்லாம் வர போய் படிக்கிறேன். அவனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபேன் ஓடுதுன்னா புள்ளி வச்சா ரவுண்டு சுற்றுது இல்லை, புள்ளி ரவுண்டாக தெரியுது இல்லை, அவ்வளோதான். எங்கேருந்து வந்தேன் எங்கேருந்து போனால் சும்மா பேசினுக்காது. ஃபேன் நின்னா அது புள்ளி, ஓன்னா அது ரவுண்டு, அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது, ஒரு விபத்துன்ட்டான். இந்த விபத்துலாம் இல்லை, ஏற்கனவே ஒரு விபத்து நடந்துச்சு, பெருசாக வெடிச்சு டமால்னு வந்து எல்லாம் வந்துட்டாங்கன்ட்டான். இப்போ பல குழப்பம். கரெக்ட் தானே? இப்போ நான் எங்கேருந்து தான் வந்தேன் உண்மையிலே? அப்படி வச்சு இது மாதிரினாக்கா திரும்ப அதே மாதிரி காணாமல் போயிட்டோன்னு வர சொல்லுங்கிறான். பெருவெடிப்புலேருந்து வெளியே வந்தோம், திரும்ப காணாமல் போயிடுவோம். ஒரு இடத்துல தோணும், ஒரு இடத்துல மஞ்சிரும். ஆளாளுக்கு போட்டு குழப்பி கும்மி வச்சு இருக்கிற மொழியாக போயிடுச்சு. ஏன்டா இந்த கேள்வினா இது? பதில் சொல்கிறானோ இல்லையோ, சட்டம் சொல்கிறான் பாரு, சொரிஞ்சிக்காத, என்ன பண்ணாத, சொரிஞ்சிக்காது, இதெல்லாம் பதிலாயா? சொரிஞ்சிக்காமல் இருந்தால் தான் நீ கடவுள் பார்க்க முடியும். துண்ணாத, சோறுலாம் அதெல்லாம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, நீ 3 வேளை பட்னியாரு, விரதம் இரு, மந்திரம் சொல்லு. இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தங்குது? என் கேள்விக்கு பதில் தெரியும் தெரியாதுன்னு தானே சொல்லணும். அப்படி சொல்ல அவருக்கு என்னமோ தெரிஞ்ச மாதிரியும் எனக்கு என்னமோ தெரியாத மாதிரியும். முதல்ல இந்த கேள்வி தெரிஞ்சுன்னு வந்து சொல்லித்தரல. நான் யார், நான் எங்கேருந்து வந்தேன்னு தெரிஞ்சவர் என்ன பண்ணல உங்களுக்கு? இது வரைக்கும் நீங்கள் அப்படி ஒரு மனுஷனை பார்க்கவே இல்லை. நான் பார்க்கல, நீங்கள் பார்த்துருந்தா சொல்லுங்கள். நான் பார்க்கல, நீங்கள் பார்த்துருந்தா சொல்லுங்கள். ஆனால் வாழ்ந்துக்கிறாங்க, அவங்க நூல்லாம் எழுதிருக்கிறாங்க, அவங்க விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. நான் இந்த மாதிரி இந்த இடத்துலேருந்து வந்தேன், கரூர்லேருந்து வந்தேன், என் பேர் கரூர்னே சொல்லி வச்சுக்கிறான். நீ கரூர்னா அம்மாவோட கருன்னு நினச்சிக்கூடாது. அவன் கரூர் எப்படி இருக்குன்னே சொல்லிட்டு போய்க்கிறான். வெறும் கரூர்னு சொல்ல, கரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம் போய்க்கிறான். அப்போ எங்கேருந்து வந்தோம் அப்படின்றத நிறைய பேர் புரிஞ்சனும் இருந்துருக்குறாங்க, சொல்லிடுறாங்க. ஐயன் வள்ளுவன் ரொம்ப அழகாக சொல்லுங்கிறான், ரொம்ப அழகாக திருக்குறளில் சொல்லிட்டான். நீங்கள் போய் திருக்குறள் வீடியோவில் போய் பார்த்துடலாம். அதெல்லாம் நான் நிறைய பேசிக்கிறேன் அதெல்லாம். அப்போ எங்கேருந்தோ வந்தோம், எங்கே தான் வந்தோம்னு கேட்டோம்னா எல்லாருக்கும் ஏன் இந்த கேள்வி ஏன் எழும்பலை அப்படின்னு கேட்டோம்னா, இவங்க எல்லாம் சொல்கிற பதில் நான் பார்த்தோன்னா பயமாக இருக்குது. கறி சாப்பிட முட்டணும், மீன் சாப்பிட முட்டணும், அதை பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. வாழ்க்கை நல்லா இருக்குது. இந்த கேள்வி கேட்டதானே நமக்கு கஷ்டமே வருது. இந்த கேள்வி கேட்கலனா எந்த கஷ்டமும் இல்லைல்ல. ஏதோ சாப்பிட்டோமா, வேலைக்கு போனோமா, தூங்கணுமா, எழுந்தோமா, இருந்தோமான்றது மாதிரி நிம்மதியாக இருக்குது. கேள்வி கேட்டால் தான் நமக்கு இந்த பிரச்சனைலாம் நிற்காத, உட்காராத, தியானம் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, கல்யாணம் பண்ணிக்காத, துறவியாக வந்துட்டு சாமியார் ஆகிடுன்றதெல்லாம் எப்பா கேட்கலன்னா இதுதான் பிரச்சனை. கேள்வி எல்லாருக்கும் எழும்புது. எல்லா குழந்தையோட இயல்பும் கேள்வி கேட்கறது தான். என்னாச்சு, சொல்லப்படுற பதிலில் பயந்துச்சு குழந்தை. ஐயோ கேட்டால் நம்ம என்ன அவமானப்படுத்திடுவாங்க, வாழ முடியாமல் போயிடும். 60 வயசுக்கு அப்புறமா பார்த்துக்கலான்றான் ஆன்மீகத்தை. ஏன் அவ்வளோ அசிங்கமான இடமா ஆயிடுச்சு அது? ஆன்மீகம்னா என்ன? வாழக்கூடாது, சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது, சினிமா ட்ராமா போகக்கூடாது, ஒரு கம்பளு மூக்குத்தி போட்டுக்கூடாது, நல்ல புருஷனை கூட சந்தோஷமாக இருக்கக்கூடாது, ஜிலாஸ்டாக ஒரு லைஃபை என்ஜாய் பண்ணக்கூடாது, கலர்ஃபுல் லைஃபே இருக்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, நிறைய சடங்குலாம் இருக்குது ஒரு இடத்துலையும்.
நம்ம காலண்டரை பார்த்துக்கணும், அமாவாசை பார்க்கணும், பௌர்ணமி பார்க்கணும், 4 நட்சத்திரம் பார்க்கணும், கோயிலுக்கு போகணும், விரதம் இருக்கணும், மண் சோறு சாப்பிட்ணும். ஐயோ இந்த ஆன்மீகமே வேணாம். புரியுதா ஏன் வேணான்ட்டாங்கண்ணே? ஏன் சுற்றி சடங்கு சம்பிரதாயம் அது இதுன்னு அசிங்கப்படுத்தினா என்ன ஆயிடுச்சு உனக்கு? உன் இயல்பு, உன் நேச்சரு, உன்னுடைய கொண்டாட்டத்தெல்லாம் பிடுங்கிக்கிற ஒரு இது உனக்கு தேவையா? அதனால தான் இந்த கேள்வி செத்து போச்சு. ஆனால் உண்மை அப்படி இல்லை. உண்மை அப்படி இல்லை. நீங்கள் கடவுள் தெரிஞ்சதுக்கு எந்த சடங்கும் செய்ய வேண்டியதில்லை. எந்த இதுவும் அது இது வழிபாட்டு முறையோ தேவையில்லை. கடவுள் எப்படி இருக்குதுன்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா பார்த்தவர் என்ன பண்ணுவார்? இப்படி இருக்குதுன்னு சொல்லுவார். பார்க்காதவர் என்ன சொல்லுவார்? இல்லைன்னு சொல்ல மாட்டேன்ட்டார. பார்க்காதவர் ஏன் சாமியார் ஆகிட்டேன்னு நீ கேள்வி கேட்பில்ல? உனக்கே கடவுள் தெரியாது, நீ ஏன் சாமியார் ஆனன்னு கேட்க மாட்டியா? இன்னும் ஒரு சிலர்லாங்கிறான் உஷாரா, பார்த்தவரோட புக்கெல்லாம் படிச்சுட்டு வந்து பேசிங்களாங்கிறான். அவர் சொந்தமாக பார்க்கறதே இல்லை. ஆனால் உண்மை எப்படி இருக்குதுன்னா சூன்யமாக இருக்குது, வெட்ட வெளியாக இருக்குது, பட்டவர்த்தனமாக இருக்குது. வெட்ட வெளியாக இருக்குது, பட்டவர்த்தனமாக இருக்குது. பார்க்கும் இடம் எங்கும் எங்கன்னா தான் இருக்குது, சூன்யம் தான் நிறைஞ்சிருக்குது. அதை பார்த்து சொல்கிறார், பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமர இருக்கின்ற ஆனந்த பரிபூர்ணம்னு சொல்கிறாரு. அது யாரால் புரிஞ்சுக்க முடியும்? பார்த்த உணர்த்தினால தான் புரிஞ்சுக்க முடியும். பார்த்த உணர்த்தை உங்களுக்கு புரிய வச்சா ரெண்டுமே சரி ஒத்துக்கிற மாதிரி இதுன்றதுனால, இது வரைக்கும் ஒத்துக்கிற மாதிரி சொல்ல, இப்போ ஒத்துக்கிற மாதிரி சொல்கிறதுனால உனக்கு ஒத்துக்கிற மாதிரியும் தெரிஞ்ச மாதிரியும் ஆகிடும். இப்போ அவசரமாக நீயும் குருவாயிடலாம் பார்த்துக்கா. ஏன் நான் தான் தெளிவாக சொல்லிட்டேன், கடவுள் எப்படி இது சூன்யமாகுது. இப்போ உன்னை கேட்டால் நீ என்ன பண்ணலாம்? ஏன் நீங்கள் பார்க்கவே இல்லை? இப்போ சொல்லாமா சொல்லக்கூடாதா? ஆனால் எப்படி செய்யலையே. ஆமாம் அது சூன்யமாக இருக்குது. நீங்களும் உன் கண்ணுக்கு தெரியுது. ஆமாம் என் கண்ணுக்கு தெரியுது. உன் கண்ணுக்கு தெரியுதா இல்லைன்னு என் கண்ணுக்கு தெரியுமா? ஏமாத்தலாமா இல்லையா? ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டான். புரியுதா? அவனை நீ நிறைய கேள்வி கேட்க முடியுமா? சார் அது எப்படி சார் நீங்கள் பார்த்தீங்களே, நானும் எப்படி பார்க்கறது, நான் என்ன பண்ணுவான்? அப்போ நீ அவனை இன்னும் நெருங்கக்கூடாது. அப்போது இன்னும் கேள்வியே கேட்கக்கூடாது. சரணாகதி கம்முன்னு உட்காந்துரு. நீ என்ன பண்ணு? குருக்கிட்ட வந்துட்டல்ல, தானாக அது நடக்கும். எப்போ நடக்கும்? நீ கேட்க, நான் சொல்ல தான் நடக்கும். நீ கேட்காம இருக்கும் அது நடக்காது. பிள்ளையிலேயே 1000 பிள்ளை தான் பால் குடிக்கும். சும்மா இருக்கிற பிள்ளைக்கு யாருன்னா பால் கொடுத்துன்னு இருப்பாங்க? அப்போ கேட்குற பிள்ளை தான் என்ன பண்ணோம்? வெற்றி அடையும். ஸோ கேள்வி கேட்கணும். யார்கிட்ட போய் கேட்கணுமோ அவங்ககிட்ட போய் கேட்கணும். நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு சந்தர்ப்பம் தான், இதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சடங்கோ சம்பிரதாயமோ மட்டையோ அது மற்ற விஷயமோ அதுக்கு தேவையில்லை. இறைவனை பார்க்கறதுக்கு கண் வேணும். இறைவனை பார்க்கறதுக்கு என்ன வேணும்? கண் வேணும். பார்க்கணுன்னா என்ன வேணும்? கண் வேணும். இறைவனை பார்க்கணுன்னா கண் கொஞ்சம் நல்லா வேணும். இறைவனை பார்க்கறதுக்கு கண் வேணும். கண் கொஞ்சம் நல்லா வேணும். அப்போ கண்ணை நல்லா இருக்கணும். இறைவனை கேட்க முடியும். என்ன வேணும்? காது வேணும். காது சாதாரண காதாக இருக்கக்கூடாது. என்ன வேணும்? ஒரு சிறப்பான காதாக அது மாறணும். நுகரத்துக்கு என்ன வேணும்? மூக்கு வேணும். மூக்கு சாதாரணமாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும். நாக்கு வேணும். எப்படி இருக்கணும்? இப்போ ஒன்றும் அது உன் புலன்கள் எல்லாம் சரியானால் நீ இறைவனை பார்த்துடலாம், கேட்டுடலாம், நுகர்ந்துடலாம், சுவைச்சிடலாம். பரிசமாக தோட்டம் அவர் தோட்டத்தையும் நீ உணர்ந்துடலாம். அப்போ என்ன செஞ்சால் என்ன பண்ண முடியும்? புலன்கள் எல்லாம் சரி பண்ணால் அந்த புலன் என்ன பண்ணாதுங்களே காட்டும். கள்ள புலனைந்தும் நல்ல புலனாச்சேன்ட்டான் ஒருத்தன். இதே புலன் கொண்டு நீ வேற ஒன்றை பார்த்துனுங்கிற. இதே புலனை கொண்டு ஒரு ஆணை அந்த பெண்ணை பார்த்துக்கிற, நீ ஏழை அந்த பணத்தை பார்த்துக்கிற, படிக்காதவனா படிக்கிறதுக்கு பார்க்குற. இந்த புலன்களை கொண்டு என்ன செஞ்சு வச்சுங்கிற பாரு, என்னென்னவோ பார்த்துங்கிற. ஆனால் படைச்சவனை பார்க்கணுன்ற நோக்கம் உனக்கு இல்லை. ஏன்னா அப்படி இருந்த மனிதர்கள் இல்லாமல் போயிட்டாங்க. இறைவனை பார்த்த மனிதர்கள் இல்லாமல் ஆகிட்டாங்க. இந்த உலகத்தில் இல்லாமல் ஆகிட்டாங்க. போலிகளும் ஏமாற்றுக்காரர்களும் அதிகமாகிட்டாங்க. உடனே என்ன செய்கிறானுங்கன்னா, இவனுங்கெல்லாம் சேர்ந்து வச்சுன்னு கும்மி வச்சுன்னு கூத்து வச்சுன்னு ஜாதி வச்சுக்கின்னு மதம் வச்சுக்கின்னு சடங்கு வச்சுக்கின்னு மந்திரம் சொல்லின்னு வேதம் சொல்லின்னு ஏமாற்றினுக்கிறானுங்க. நீ என்ன ஆகிட்ட? ஏமாற்றப்பட்ட. அப்போ திசை மாறி போயிட்ட. ட்ராக் மாறிச்சு. ஆன்மீகம் என்ன ஆயிடுச்சு? இப்போ ட்ராக் மாறிச்சு. சராசரி மனுஷனுக்கு கிடைக்கக்கூடாது. என்ன செஞ்சா முதல்ல இனிஷியலாக மனுஷன்லேயே கொஞ்சம் வித்தியாசமானவன் யார்? மேட்டுக்குடினா என்ன செய்யறதில்ல, அவன் கரிமீன் சாப்பிட்றதில்ல. அப்போனா கரிமீன் சாப்பிட்டா கிடையாதுட்டான். அப்போ எவ்வளோ பேர் ஐஷல்லாம் அதில் எவ்வளோ பேர் கிட்ட வர மாட்டான் ஆன்மீகத்தை பக்கம்.
புரியுதா? எவ்வளோ பேர் வரமாட்டான்? 70 பேருக்கு மேலே வரமாட்டான். 100 பேர் இருந்தான்னா மெஜாரிட்டி எதை கட்டிதான் சாப்பிட்றவன் தான். புரிஞ்சிச்சா? பாரு, மைனாரிட்டி மெஜாரிட்டி எப்படி ஏமாத்துதுன்னு. இங்கே மைனாரிட்டி மெஜாரிட்டியே இல்லை, எல்லோரும் மனுஷங்க தானா? எல்லாராலையும் உணர முடியும் தானா? சொல்கிறது சொன்னால் எல்லாராலையும் உணர முடியும் தானா? அப்போது ஆன்மீகம் கேள்வி எழும்பாமல் போகிறதுக்கு பயம். வாழ்க்கை எழுந்துருவோமோன்ற பயம், சாப்பிடாமல் போயிடுவோமோன்ற பயம், வாழ முடியாமல் போயிடுவோமோன்ற பயம், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்க முடியாதோன்ற பயம். கேள்வி எழும்பா, கடவுள் தான் இருந்தும் போகிறாரு, அவர் வேலையை ஒரு பார்க்கட்டும். நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம வேலையை பார்க்கலாம். அதுதான் காரணம், அதான் காரணம். இல்லை, இப்போ புரிஞ்சிச்சு. அப்படிலாம் இல்லை ராஜா. பாட்டு பாடினேன், டான்ஸ் ஆடினேன், பிரியாணி சாப்பிடினே கடவுள் தேடலான்றேன் நான். பாட்டு பாடினேன், டான்ஸ் ஆடினேன், பிரியாணி சாப்பினேன், விட்டா ஒயின் குடிச்சின்னு பப்புக்கு போயின்னு என்ன சொல்கிறது? வாழ்க்கை ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளேஸ், பெரிய இது உலகம். என்டர்டைன்மெண்ட் பண்ணினே இருக்கலாம், கூட சீரியஸாகவும் வந்துடலாம். சீரியஸாக நம்ம எங்கேருந்து வந்துடணும் தெரிஞ்சுக்கலாம் முடியும். அந்த வெட்ட வெளியிலேருந்து தான் நம்ம எல்லாருமே வந்தோம். வெட்ட வெளியிலேருந்து தான் எல்லோரும் வந்தோம். அதை அடையிறதுக்கு சில ரகசிய பயிற்சிகள் வச்சுன்னுக்கிறோம். அது அப்படி தான் இருக்குது. நம்ம எல்லாமே அம்மா கிட்டேருந்து வந்தோம், அப்பா அம்மாவும் சேர்ந்து வந்தோம், இதெல்லாம் உண்மை. ஆனால் அப்பா அம்மா எப்படி சேர்ந்தாங்கன்றது நமக்கு தெரியுமா? ரகசியமாக தான் வச்சுக்கிறாங்க. பகிரங்கமாகவும் இருக்குதா, ஆனால் ரகசியமாகுது. பகிரங்கமாக இருக்குதா, ரகசியமாகுதா? வெளிப்படையாக இருக்குதா, ரகசியமாக இருக்குதா? வெளிப்படையாக இல்லையா? அது வெளிப்படையாக இருக்குது. இது எங்கள் அம்மா, இது அப்பான்னா அவங்க 2 பேர் தானே புணர்ந்தாங்கன்னு அர்த்தம். அதானே அதுக்கு அர்த்தம். ஆனால் வெளிப்படையாகுதா? இது வெளிப்படையாக தான் இருக்குது, ஆனால் ரகசியமாகுது. ரகசியமாகுதா இல்லை வெளிப்படையாகுது? எப்படி சொல்லலாம் அது? இப்போ வெளிப்படையாக ரகசியமாக வெளிப்படையாகுது. கரெக்டாக இல்லையா? என்ன சொல்கிறீங்க? புரிஞ்சிச்சா இல்லையா? குழப்பமா இதில் என்ன குழப்பமா? என்ன வெளிப்படையா அப்பா அம்மா தான் வெளிப்படையா, ஆனால் அது ரகசியமாக தான் பண்ணினாங்க. அம்மா அப்பாவும் ரகசியமாக பண்ணினாங்க, ஆனால் வெளிப்படையாக தெரியும் வயசு வந்தா. கரெக்ட் தானே? அப்போ அந்த மாதிரியே ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சில ரகசியம் இருக்குது. ஒரு குரு கிட்ட போனால் ஒரு ரகசியம் சொல்லித்தராரு, நீங்கள் பண்ணால் நீங்களும் அதெல்லாம் பண்ணிடலாம், அதை அடையலாம். ஸோ கேள்வி வர்றதுக்கு காரணம் புரிஞ்சிச்சா? ஏன் நான் இப்போ கிட்ட போனேன் கடவுள் தெரிஞ்சுக்கலான்ட்டு நான் பண்ணுவேன். சும்மா சொன்னேன், வாழ்க வளமுடன். ஏன்னா ராவை உள்ளே வச்சு மறைச்ச உடனே அப்படியே உள்ளோ. நீ இப்போ கடவுள் கேட்க தேட போனியா, வாழ்க வளமுடன் சொல்ல போனியா? எதுக்கே போனாங்க? முட்டை, கறி, மீன் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. போவ நீ எங்கள் வீட்டிலேருந்து போய் வந்த என் தம்பி போய் நாங்கள்லாம் ஒன்றா சாப்பிட்டுருந்தோம். இப்போ சொல்லிட்டேன், நான் வேதத்திரிக்கிட்ட போயிட்டேன், முட்டைலாம் சாப்பிட மாட்டேன். நான் வருவேன். ஏன் பாரியா, நீ வர சாப்பிடாம வர விட்ட எங்கள் வீட்டில் உட்காந்துறேன் பாரு. எனக்கு தான் அந்த கேள்வி இருந்தது. ஓ, இது ஆபத்தான கேள்வி போலுது. கேள்வி கேட்டால் முட்டை போயிடும். முட்டையை போய் கறியை போய் இந்த கேள்வி கர்மம், அந்த கேள்வியை ஓர வச்சிடலாம். வச்சுக்க மாட்டியா? பாரு, நீ ஒருத்தன் வீட்டுக்கு போன வீட்டில் இருக்கிற எத்தனை பேர் அலர்ட் ஆகிட்டாங்க? எல்லாம் அலர்ட் ஆள் முகம் தான். கரெக்டாக இல்லையா? புரிஞ்சிச்சா? இப்போ ஏன் அந்த கேள்வி கேட்க மாட்டேன்றாங்கன்ட்டு